Daily. Taste the Daily. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் மிகப்பெரிய அவலத்தினுடைய உச்சமாக இன்றைக்கு திமுக அரசு மாற்றி இருக்கிறது. இதனை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். செத்து போச்சு சித்து போச்சு, தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு என்ற கண்டன முழக்கங்களோடு இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஆளுநர் உரையோடு இன்றைக்கு சட்டப்பேரவை தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் தேசிய கீதத்தை இசைக்காமல் அதனை துண்டித்து மிகப்பெரிய ஜனநாயகத்துடைய படுகொலையை இன்றைக்கு சட்டமன்றத்திலே திமுக அரசு செய்திருக்கு. அதோடு ஆளுநர் என்பவர் ஒரு உரையை வாசிக்கிற வரும்பொழுது அவருடைய மைக்கை ஆஃப் செய்வது என்பது உச்சகட்ட ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிற விதமாக திமுக அரசு செய்திருக்கிறது. ஆளுநர் இதை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு வாழ்த்து உரையோடு நான் இந்த பேரவை உரையை தொடங்க வேண்டும் என்று நினைத்து வந்தேன். என்னுடைய மைக் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய என்ன அவமானத்துடைய உச்சத்திற்கு இந்த அரசு கொண்டு சென்றிருப்பதாக அவமானப்படுத்தி இருக்கிறார் என்று பகிரங்க குற்றச்சாட்டை ஆளுநர் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்திலே தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை. குறிப்பாக ஆளுநர் என்பவர் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக அவருடைய உரை என்பது திமுக அரசு பல்வேறு விதமான தேவையற்ற விஷமத்தனமான கருத்துக்களை எல்லாம் படிக்க அவருக்கு நெருக்கடி கொடுப்பதும், அவர் அந்த வார்த்தைகளை எல்லாம் கைவிடுவதும், குறிப்பாக அதனை ஏற்க மறுப்பதும் என்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஆளுநர் உரையோடு தொடங்க வேண்டிய இந்த சட்டப்பேரவை என்பது இன்றைக்கு ஆளுநர் உரை இல்லாமல் சபாநாயகரே அந்த உரையை வாசிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக இது மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய படுகொலை என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அவையிலே எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டன முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக செத்து போச்சு ஜனநாயகம் இன்றைக்கு சட்டப்பேரவையிலே செத்து போச்சு, சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு, காப்பாற்றுங்கள் தமிழக மக்களை காப்பாற்றுங்கள் என்ற முழக்கங்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டன முழக்கங்களை இன்றைக்கு வாயிலே எழுப்பியிருக்கிறார்கள். அவையை விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டப்பேரவையுடைய முதல் கூட்டத்தொடரே அமர்க்கலமாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். திமுக அரசு அராஜகத்தினுடைய உச்சகட்டத்திற்கு சென்றதால் இன்றைக்கு வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவலத்திற்கு இந்த அரசு தள்ளி இருக்கிறது. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு அரசு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவிலே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞர்கள் கஞ்சா போதையிலே ஒரு இளைஞரை ரயிலிலே இருந்து இறக்கிவிட்டு திருத்தணி வரை அழைத்து சென்று காட்டு பகுதியிலே வைத்து அவரை எப்படியெல்லாம் வெட்டி கொலை செய்வது என்று வீடியோ எடுத்து ரீல்ஸ் செய்கிற அளவிற்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. போதையில் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இன்று காலையில் கூட நேற்றையிலிருந்து வேளச்சேரி பகுதியிலே ஒரு இளைஞர்கள் போதையில், குறிப்பாக கஞ்சா போதையிலே எப்படி உச்சகட்டத்திற்கு சென்று ஒரு அட்டூழியத்தை அவர்கள் கத்தியை கொண்டு வெட்டுவதும், அதனை அவர்கள் அந்த சிசிடிவி காட்சியை பார்க்கிற போது பதைக்கு வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. மளிகை பொருட்கள் டெலிவரி செய்யக்கூடிய நபராக இருக்கக்கூடிய பார்த்திபன் என்பவர் மீது 2 பேர் அருவாளை கொண்டு நடு ரோட்டிலே வீதியிலே ஒரு விலங்கை வெட்டுவதற்கு கூட அஞ்சக்கூடிய ஒரு அஞ்சத்தை ஏற்படக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய தமிழகத்திலே பதைக்க வைக்கக்கூடிய கத்தியை கொண்டு பட்டா கத்தியால் அந்த இளைஞரை வெட்டக்கூடிய காட்சிகள் சிசிடிவி காட்சியை வெளியாகி இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது மக்கள் நடமாடுவதற்கே அச்சம் என்ற நிலையில்தான் இன்றைக்கு தமிழகத்திலே இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சென்று சிரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த அரசினுடைய அவலம் என்பது உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு திமுக அரசு இந்த தொடர்ந்து ஆட்சியில் அரியணையிலே இது போன்று சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறினால் மக்கள் வெளியிலே நடமாட முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. போதைப் பொருளுடைய கேந்திரமாக, போதைப் பொருளுடைய இடங்காக இன்றைக்கு தமிழகத்தை மாற்றியதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையாக இருக்கிறது என்று மக்கள் வென்று தணிகின்றனர். மற்றொரு புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, இது போன்ற போதை சம்பவங்களால் நகையை பறிப்பதும், கொலை செய்வதும், கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவதும், பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுவதும், சிறுமி முதியவர் என்று பார்க்காமல் பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு வழிவகுக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். ஆனால் இவற்றையெல்லாம் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கண்டுகொள்வதாக இல்லை. எனவே ஆளுநர் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார். நான் பேசிக் கொண்டிருக்கிற போதே எனது மைக்கை ஆஃப் செய்திருக்கிறார்கள்.
தமிழக அரசின் மீது 13 குற்றச்சாட்டுக்களை ஆளுநர் அடுக்கடுக்காக அடுக்கி ஒரு அறிக்கையாக தற்போது வெளியிட்டிருக்கிறார். நான் பேசிக் கொண்டிருக்கிற போதே எனது மைக் தொடர்ந்து ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்று ஒரு அவமானத்தை இந்த அரசு செய்திருக்கிறது என்பதை ஆளுநர் தொடர்ந்து பேச விடாமல் தடுக்கப்பட்டது என்பதை இன்னைக்கு தமிழக அரசின் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆளுநர் மைக் பல்வேறு முறை ஆஃப் செய்ய பேச விடாமல் தடுக்கப்பட்டு ஆஃப் செய்யப்பட்டதால் நான் வெளிநடப்பு செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு இன்றைக்கு தள்ளப்பட்டேன், வெளிநடப்பு செய்தேன் என்பதை ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மக்களை தவறாக வழிநடத்தும் விதமாக செய்திகள் ஆளுநர் உரையில இருக்கிறது. அதையெல்லாம் என்னால் ஏற்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு ஆளுநர் தனது உரையில அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த ஆளுநர் மாளிகையில் இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்திருக்கிறது. அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதே போன்று பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாமகவுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. சட்டம் ஒழுங்கை கட்டி காக்க தவறி இருக்கிறது இந்த அரசு. குறிப்பாக தொடர்ந்து இந்த அரசினுடைய குற்றச்சாட்டு என்பது சட்டம் ஒழுங்கு கையிலே வைக்கப்படவில்லை, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படவில்லை என்பதையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆளுநர் தனது அந்த அறிக்கையிலே மக்களை தவறாக வழிநடத்தும் விதமாக செய்திகள் இந்த உரையிலே இருக்கிறது, அதை எனக்கு படிக்க மனமில்லை என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். 12 லட்சம் கோடி முதலீடு என்பது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. தமிழக அரசினுடைய இந்த உரை என்பது உண்மைக்கு புறம்பான தகவல் இடம்பெற்றிருக்கிறது, மக்களை தவறாக வழிநடத்துகிறது. 12 லட்சம் கோடி முதலீடுகள் ஈட்டுள்ளதாக உண்மைக்கு மாறான தகவல்கள் அந்த ஆளுநர் உரையிலே படிக்க வேண்டும் என்று உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்றிருப்பதாக ஆளுநர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதோடு நான் பேசுவதை தொடர்ந்து மைக்கு உரையாற்றுகிற போது மைக் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதை என்னால் ஏற்க முடியவில்லை, அவமானப்படுத்தி இருக்கிறது இந்த அரசு என்று தெரிவித்திருக்கு. தமிழக அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை முற்றிலுமாக உண்மைக்கு புறம்பானது என ஆளுநர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டப்பேரவையில இருந்து நான் வெளிநடப்பு செய்திருக்கிறேன். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை. இந்த அரசு இது போன்ற முரணான செயல்கள் தொடர்ந்து செய்து வருகிறது என்பதையும் ஆளுநர் தனது அந்த செய்தி குறிப்பில் ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் அவர்கள் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உண்மைக்கு புறம்பான செய்திகளை ஏற்க முடியாது என்பதையும் முதல் குற்றச்சாட்டாக தொடர்ந்து மைக்குகளை தொடர்ந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது, ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று தொடர்ந்து எத்தனை முறை சொல்லினாலும் அது எனக்கு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக, என்னை அவமதிக்கக்கூடிய செயலாகவே இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 12 லட்சம் கோடி இவர்கள் MOU மூலமாக கையெழுத்து போட்டு முதலீடுகளை ஈர்த்ததாக உண்மைக்கு புறம்பான ஒரு செய்திகளை இவர்கள் சொல்வது என்பது ஏற்க முடியாது என்பதை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 55% இந்த போக்சோ அன்று வழக்குகள் 33%, அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கிறது என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதுபோன்று தவறான தகவல்களை ஏற்க முடியாது என்பதையும் அவர் அந்த தனது அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசு தொடர்ந்து பல்வேறு உண்மைக்கு புறம்பான தகவல்கள் எல்லாம் சொல்லி அதனை சட்டப்பேரவையிலே படிக்க வேண்டும் என்று தெரிவிப்பதை ஏற்க முடியாது என்று ஆளுநர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். தமிழகத்திலே இருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதலீடுகளை முறையாக ஈர்க்காமல் பொய்யையும் புரட்டையும் இந்த அரசு கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சி, இரண்ட கால ஆட்சியாகவே இருக்கிறது என்பதை ஆளுநர் தெளிவாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிற பாஜக, பாமக சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். ஆளுநர் தனது ஆளுநர் மாளிகையில இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் திமுக அரசு எப்படியெல்லாம் போதைப் பொருள் கலாச்சாரம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு இருக்கிறது என்பதையும், இதையெல்லாம் பேசுவதற்கு இவர்கள் இல்லாமல் இவருடைய புகழ் பாடக்கூடிய நிலை, FDI என்று சொல்லக்கூடிய தமிழகம் பின்தங்கி இருக்கிறது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதிலே 4 வருடங்களாக தமிழக அரசு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதில் தற்போது தமிழகம் 6வது இடத்திற்கு பின்தங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இவர்கள் மிகப்பெரிய அளவிலே முதலீடுகளை ஈர்த்து விட்டோம் என்பது உண்மைக்கு மாறாக தகவல்களை வாதிக்க சொல்வதும் படிக்க சொல்வதையும் ஏற்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆளுநர் மாளிகையினுடைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போதைப் பொருள் கலாச்சாரம் இன்றைக்கு தமிழகத்தில் சர்வசாதாரணமாக மாறி இருக்கிறது. இதனால் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழகத்தில் இருக்கிறது. பெண்களுக்கான பாலியல் பலாத்காரங்கள் 33% அதிகரித்திருக்கிறது என்பதை ஆளுநர் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். அதாவது 55%, 33% என்று தொடர்ந்து உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது பாலியல் வன்கொடுமைகள். பள்ளி மாணவர்கள் மத்தியிலே போதைப் பொருள் புழக்கம் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் சீர்காட்டியினுடைய மிகப்பெரிய கேந்திரமாக மாறி இருக்கிறது. இதற்கெல்லாம் போதைப் பொருள் கலாச்சாரம் தான் முற்றிலுமாக
இளைஞர்களை மாணவர்களை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறது. இந்த அரசு இதையெல்லாம் தடுப்பதற்கோ தட்டி கேட்பதற்கோ முறையான நடவடிக்கை எடுப்பதற்கோ தவறிவிட்டது என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழக அரசு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் 4 வருடங்களாக 4வது இடத்திலே பின்தங்கி கிடைக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். 12 லட்சம் கோடி இவர்கள் முதலீடை இழுத்து விட்டதாக பகிரங்கமாக இவர்கள் புகழ்பாடுவதற்காக ஒரு அறிக்கையை வாசிக்க சொல்லுகிறார்கள். இப்படி உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை என்னால் வாசிக்க முடியாது என்பதை ஆளுநர் இன்றைக்கு தெல்ல தெளிவாக இந்த அரசுக்கு ஒரு அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக இன்று ஆளுநர் மாளிகையில இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பத்திரிகை குறிப்பில் நாம் பார்க்க ஆளுநர் மைக்கு தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டிருக்கிறது. இது பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இந்த மிகப்பெரிய அவமதியாரை என்று ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதோடு அந்த உரையை ஆதாரமாக கூறுகிற போது தவறாக வழிநடத்தக்கூடிய அறிக்கையிலும் கருத்துக்களும் பல மடங்கு அதிலே இருக்கிறது. மக்களை பாதிக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் பேச மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த உரையை நான் புறக்கணிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த மாநிலத்திலே 12 லட்சம் கோடி ரூபாய் அதிகமான முதலீடுகளை ஈர்ப்பதாக இவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது முற்றிலுமாக உண்மைக்கு புறம்பானது. குறிப்பாக கொள்ந்துறவு ஒப்பந்தம் மூலமாக இவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிற முதலீடு என்பது மிக குறைவு. தமிழகம் 4வது இடத்திலே தள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் அந்நிய முதலீடு என்பது பெறுவதிலே மிகப்பெரிய பின்னடைவை தமிழகம் சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து 6வது இடத்திலேயே இது நீடிக்க போராடி வருகிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 55% மேலாகவும், பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் 33% மேலாகவும், மிகப்பெரிய அளவிலே பெண்களுக்கு எதிரான ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்திருத்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. பெண்களுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்று ஆளுநர் அந்த செய்தி குறிப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். போதைப்பொருளுடைய பரவலான பழக்கம் பள்ளி மாணவர்களிடையே அதிகமாக இருக்கிறது. இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தது இது மிகப்பெரிய அளவிலே அதிகரித்திருக்கிறது.